வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அடுத்ததாக நாம் காண இருப்பது ஊன்மிக விரும்பு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பான் பாரதி. இந்த உலக இயந்திரம் பசியாயினாலும் சுற்றுகிறது என்றால் அது மிகையாகாது. ஊன் என்றால் உணவு. பாரதி புதிய ஆத்திச்சூடி வரிசையே அவனது புலமையை காட்டிவிடும். உடலினை உறுதி செய் என்று சொல்லி விட்டு ஊன்மிக விரும்பச் சொல்கிறான். எண்ணங்களில் வலிமை அன்னங்களில் இருந்தே தொடங்கும் என்பார்கள் நமது பெரியவர்கள். நமக்கு கிடைக்கும் உணவினை வீணாக்காமல் அதை ருசித்து உண்ணுதல் அவசியமாகிறது. இன்றைய நவீன அவசர உலகில் உணவினை உட்கொள்ளுதல் நமது உடலில் வலிமையை குறைத்து நம்மை நோயாளியாக மாற்றிவிடுகின்றன. உங்களுக்கு மிக பிடித்த உணவு எது என்பதை பட்டியலிடுங்கள். ஏன் அந்த உணவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தால் அதன் சுவையை விட முதலாக அதனை உட்கொள்ளுகையில் அமைந்த மகிழ்வான சூழலும் காரணமாக இருக்கும். இன்று வரை சில உணவுகள் பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் எதிர்மறை சூழலில் அந்த உணவு நீங்கள் விரும்பாத நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். நமது ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு வளரும்போது தினமும் விதவிதமான உணவுகளை கொடுத்து பழகுவதே அது எல்லா உணவுகளையும் ஏற்றுக்கொண்டு விரும்பி உண்ண வேண்டும் என்பதற்காகவே என்ற உண்மையை அறிதல் அவசியம். உண்ணும் உணவினை ரசித்து உண்பவன் ஒவ்வொரு செயலிலும் ரசனை உடையவனாக இருப்பான் என்பதை உலகம் அறியும். பாரதியும் அப்படித்தான். தனக்கு உணவில்லை என்ற போதும் காக்கைக்கும் குருவிக்கும் உணவு படைத்தவன். யார் வீட்டு உணவாக இருந்தாலும் அன்பாக கொடுக்கையில் அமிர்தம் போல பருகியவன். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அவன் கொக்கரித்ததுமே அவனது உணவு பற்றிய மனநிலையை படம் பிடித்து காட்டும். விருப்பமின்றி உண்ணும் உணவு கூட ஜீரணிப்பதில்லை. இதை நாம் அறிவோம். இன்றளவும் உலகம் முழுவதும் ஏராளமானவர்கள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு வாழும் பரிதாப நிலை கண்டு வருகிறோம். இன்னமும் நாம் உணவை வீணாக்கி வருகிறோம் என்ற கொடுமையையும் சந்தித்து வருகிறோம். பசியோடு இருப்பவனிடம் பாகவதம் பேசாதே என்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். பசியினை போக்குவதே தன்னுடைய முதல் வேலையாக கொண்டவன் பாரதி. எல்லா ஜீவராசிகளும் இனிமையோடு வாழ வேண்டுமென்றால் பசிப்பினி இல்லாத உலகத்தை படைப்போம். நமக்கு கிடைக்கும் உணவினை வீணாக்காமல் அடுத்தவர்களுடைய பசியினை போக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாம் உண்ண வேண்டும். உணவே உணர்வின் அடித்தளமாக அமைகின்றது. இந்த விவசாயத்தை நாம் காக்க வேண்டும். உலகில் உணவு பஞ்சத்தை தீர்க்கும் விவசாயிகளை போற்றி வணங்க வேண்டும். இதனையே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றான் பாரதி. அவனுடைய பாடல் வரிகளே பலமுறை உணவு குறித்த பாடல்கள். அவனது வறுமையின் உலகளாவிய பார்வையை எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய ஆசையே பசி இல்லாத ஓர் அழகிய உலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலுக்கு உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்பான் பாரதி. உலகில் உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு ஒரே வழி விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பது என்பதை முழுமையாக நம்பினான். விவசாயிகளின் தோழர்களாக கால்நடைகளை மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தவன். வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பரவசம் கொண்டு பாடினான். 100 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயம் செழிக்க அவன் கூறிய நதிநீர் திட்டத்தை செயலாற்றவே இன்றளவும் போராடி வருகிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை. பஞ்சம் வந்து தவித்த போதெல்லாம் இவனது வயிறு வறுமையை தீயை விரட்ட என்ன செய்யலாம் என்பதை பற்றியே யோசித்ததாலோ ஒட்டிய வயிறோடு இறந்து போனான். அவனுடைய ஆசையெல்லாம் உலகிற்கு உணவளித்து அதன் பின்னர் உணர்வூட்டுவது என்ற வகையிலே தான் இருந்தது. அதனாலேயே அவனுடைய பார்வை உலகத் தொழில்களிலேயே தலையாய தொழிலான விவசாயத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் இருந்தது. நாம் உண்ணும் உணவு ஒவ்வொரு பருக்கையிலும் நமது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பதைப் போலவே நமது பருக்கையிலும் அதனை விளைவித்த விவசாயிகளின் பெயரும் பதிக்கப்பட்டிருக்கலாம்.
உலகின் பசி தீர்க்க பயன்படும் விவசாயிகள் வாழ வழியின்றி தற்கொலை செய்து கொள்ளும்போது வேதனைக்குரிய விஷயமாகும். உண்மையில் நவீனங்களோடு இருக்கும் நாம் நாகரிகம் என்ற போர்வையில் விவசாயத்தை கவனிக்கவோ போற்றவோ மறந்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் உணவையும் போற்றுவோம், ஊன்மிக விரும்பி உண்போம், வாழ்வில் உயர்வோம்.